அருமையான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அந்த ஊரில் வயதான ஒருவர் மரணித்து விட்டார். வீட்டில் உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு நடக்கிறது. அந்த வீட்டிற்கு ஒருவர் வருகிறார். மரணமடைந்த இவரோ எனது நண்பர். அவரோ எனக்கு 15 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்றார். நீங்கள் அந்த பணத்தை தந்தால்தான் அவரின் உடலை எடுக்க நான் அனுமதிப்பேன் என்கிறார் அவர். இதை பற்றி அங்கு விவாதங்கள் நடக்கிறது. இறந்தவரின் 3 மகன்களோ நாங்கள் தரமாட்டோம், எனது தந்தை இதை பற்றி எங்களிடம் எதுவும் கூறவில்லை என்றார்கள். அங்கு கூடியிருப்பவர்களோ அவரின் மகன்களே தர இயலாத போது நாங்கள் மட்டும் எப்படி தருவது என்று கூறுகிறார்கள். அங்கு பதட்ட நிலை அதிகரிக்கிறது. ஒரே மகள் ஓடி வருகிறாள். தனது கழுத்தில் கையில் அணிந்திருந்த நகைகளை கழற்றி, இப்பொழுது இதை வைத்து கொள்ளுங்கள், மீதி பணத்தை நான் பிறகு தருகிறேன் என்றாள் அவள். உடனே அந்த நபர், வேண்டாம் மகளே, நான் தான் உன் தந்தைக்கு 15 லட்சம் தர வேண்டும். உனது தகப்பனாரோ தன் மறைவுக்கு பின் உண்மையில் யார் என்னை நேசிக்கிறார்கள் என்று அறிந்து அவர்களிடம் இந்த பணத்தை தருமாறு கூறினார். ஆகவே நான் இப்படி நடித்தேன் என்றார் அந்த நபர். இந்த கதை மூலம் நமக்கு தெரியப்படுத்துவது என்னவென்றால், பெண் பிள்ளைகளை பெற்றவரே பாக்கியவான்கள். இருப்பினும் நான் ஆண் பிள்ளைகளை குறை கூறவில்லை. பெற்றோர்களை கண்கலங்காமல் பார்த்து கொள்ளும் ஆண் பிள்ளைகளும் இங்கு அதிகம். இந்த கதையை ஒரு கதையாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுதுதான் இதை போன்ற நிறைய ஸ்டோரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.